அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இப்ப கொஞ்சம் நல்ல காலம் தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாக திருமண யோகம் நல்லா இருக்கு. நீதி நேர்மை என்னதான் இருந்தாலும் நான் அதெல்லாம் மனசாட்சி செய்யவே மாட்டேன். மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவங்க. ஆனா அந்த கிரகங்கள் இருக்க விடாது. அவங்க நிறைய இக்கட்டில் ஒட்டி மாட்டி விட்டுரும். நம்ம வீட்டுல அடி வாங்கி திட்டு வாங்கி இவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில பாக்குறப்ப எல்லாம் தாராளபரமே இருப்பாங்க. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து ஆட்சியா உட்காராரு. அப்ப துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து 2 திருமண தாரா யோகம் இருக்குது, அதிகமாவே இருக்கும். இவங்க போய் இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த கம்பெனி ஓடாம தான் இருக்கும். இவங்க போய் சேர்ந்த நேரம் பாருங்க நல்லா கம்பெனி ரன் பண்ணி ஓட ஆரம்பிச்சு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். அறிமுகம் கொடுத்துருவோம். கண்டிப்பா மேம். ருத்ரன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் வந்து எப்படி மேம் இருக்கும்? எப்போதுமே நேர்மை, ஆமா நேர்மடா, நியாயண்டா அப்படின்னு இருப்பாங்கல்ல மேம். நீதி நேர்மை என்னதான் இருந்தாலும் நான் அதெல்லாம் மனசாட்சி செய்யவே மாட்டேன். மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவங்க துளாராசிக்காரங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான். ஆனா அந்த கிரகங்கள் இருக்க விடாது. அவங்கள நிறைய இக்கட்டில் ஒட்டி மாட்டி விட்டுரும். அதெல்லாம் செய்யும். அவங்களுக்கு வந்து வேலையில பாருங்க கடினமான ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் இவங்களுக்கு. ஆமா, வேலைக்கு போகணும்னு இவங்க மனசு வச்சா மட்டும் தான் போவாங்க. ஆனா வேலைக்கு போயாச்சுன்னா அங்க எந்த வேலைனாலும் சரி என்னனாலும் கரெக்டா பாத்துருவாங்க. ஆனா பாருங்க வீட்டுல படுத்துட்டாங்க புரடிக்க படுத்து எந்திக்கவே மாட்டாங்க துளாராசிக்காரங்க. வந்து சனி அங்க வந்து உச்சம். அப்ப அதிகமான சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும் வீட்டுல. அதே மாதிரி வெளியில வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயாச்சு அப்படின்னா அதிகமான ஒரு திறமையும் கொடுத்து நல்ல பேரையும் வாங்கும். ஓகே, இப்படியும் ஆமா ஆமாம். அப்ப இவங்க வந்து வீட்டுல ரெஸ்டா இருந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். எழுத்து வருது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எழுந்து போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆள் வந்து கடப்பாறை கம்பி வச்சு தோண்டிக்கிட்டே குட்டிக்கிட்டே இருக்கணும். அவதான் எழுந்து போவாங்க. அதே மாதிரி துளாராசிக்காரங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. தனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவாங்க. தனக்கு வேலை இருக்கா இல்லையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து விட்டுருவாங்க. நம்ம வீட்டுல அடி வாங்கி திட்டு வாங்கி இவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில பாக்குறப்ப எல்லாம் தாராளபரமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இப்ப கொஞ்சம் நல்ல காலம் தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாக திருமண யோகம் நல்லா இருக்குது. குரு வந்து இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் வந்து வருமானம் குறையா இருந்துங்கிற கூட இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து வருமானம் கூடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகே, வேலையிலே ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. வேலைக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்பள உயர்வோ ஒரு ப்ரமோஷனோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் தான் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து. அதே நேரத்துல பாருங்க இவங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி வந்து ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வந்து ஆட்சியா உட்காராரு. அப்ப துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து 2 திருமண தாரா யோகம் இருக்குது, அதிகமாவே இருக்கும். அப்ப இது வரைக்கும் எனக்கு முதல் திருமணம் முடிஞ்சு சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. ஓகே, தொழில் ரீதியா தொழில் ரீதியா வந்து துளாராசிக்காரங்க பொதுவாக தொழிலுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவங்க. இவங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுடைய அதிர்ஷ்டம் ஃபுல்லாகி வந்து ஓனருக்கு போகும். அப்ப இவங்களே நிறைய துளாராசிக்காரங்க யோசிப்பாங்க, நம்ம எதுக்கு அங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்கக்கூடியவங்க தனியா பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சாப்பாட்டு கடையை சின்னதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு தேவையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க போய் இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த கம்பெனி ஓடாம தான் இருக்கும். இவங்க போய் சேர்ந்த நேரம் பாருங்க நல்லா கம்பெனி ரன் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உள்ளவங்க துளாராசிக்காரங்க. சனி அங்க வந்து உச்சமான இடம்ல அது வந்து தொழில் வந்து ரொம்ப திறமை நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து. அதுக்காண்டி பாருங்க. ஆனா இவங்களுடைய திறமைகளை வந்து அந்த ஓனர் வந்து அங்கீகரிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சரி, மாணவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல காலம் தான். வெளிநாடு போற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக விண்ணப்பிச்சாலும் பாருங்க இந்த வெளிநாடு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு துளாராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதே மாதிரி 11ல சூரியனும் கேது வேற ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இருக்காங்களா. அப்ப லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய மாதம் வந்து துளாராசிக்கு ஆகஸ்ட் மாதம் தான். வெளிநாட்டுல வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்க நல்ல லாபமான மாதம் தான் உங்களுக்கு வந்து. ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து குரு உச்சமா இருக்காரு. 3, 6 கூடியவர் பாருங்களேன். குரு வந்து 9ஆம் இடத்துல உச்சமா இருக்கறனால ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கு இவங்களுக்கு வந்து. அதே மாதிரி குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் முதல்ல கிடைக்கும். அது கூட ஆண் குழந்தை பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இவங்களுக்கு வந்து எதிரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. நம்ம வெளியில போற செய்யறது அந்த மற்றவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க நடிச்சாம தெரிஞ்சு ஓடுவாங்க. யாரும் போன் போட்டா போதும் இவங்களை அதுக்கு மட்டும் இவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வரமாட்டாங்க. அப்ப வந்து யாரு நல்லவங்க கெட்டவங்க இப்ப வந்து ஒரு புரியக்கூடிய நேரம்.
இந்த நேரங்கள் வந்து. ஓகே, சோ அவங்க ரொம்ப கவனமா இருக்க கவனமா காலகட்டம் அதுதான். சரி, அப்போ கணவன் மனைவியோட ஒற்றுமை எப்படி? இது வரைக்கும் வந்து இவங்க ஒரு ஆண்களாக துளாராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா மனைவி வெளியில வந்து வருமானம் இல்லாம இருந்திருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு ஆதங்க, வேலைக்கு போகணும்னு சொல்லவும் மாட்டாங்க, இருந்தாலும் வருமானத்தை ஒரு சமாளிக்கபடியா போயிருப்பாங்களா. ஆமா. ஆனா இப்ப பாருங்களேன், மனைவிக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு அவங்க மூலமாக வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நேரங்கள் இருக்குது. இதனாலேயே பாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுக்காம இருந்தவங்க கூட இப்ப புரிஞ்சு ஒரு சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய நேரம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இருக்குது. ஓகே, சூப்பர். அப்ப பெண்களுக்குன்றது எப்படி மேம் இருக்கு? துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் இவங்க கணவர் வந்து இவங்க சொல்றதை கேட்கக்கூடிய காலமா இருக்குது. இவங்களுக்கு ஆதங்கமாவே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்காங்களே, வெளியிலேயே முக்கியத்துவம் கொடுக்காங்களே, நமக்கு எப்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே துளாராசி பெண்களுக்கு இருக்கு. சூப்பர் மேம். அப்ப இவங்களுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குமா மேம்? பரிகாரங்கள் இருக்கே. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயிலில் வீட்டிற்கும் காலபைரவர். காலபைரவருக்கு வந்து சனிக்கிழமை காலையில தான் 6ல இருந்து ஒரு 7 மணிக்குள்ள போய் காலபைரவருக்கு வந்து பிடிச்சிருந்து அரளிப்பூ பிடிச்சு வழிபாடு செஞ்சுட்டு 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். செஞ்சுட்டு காலபைரவருக்கு இவங்க அர்ச்சனை பண்ணாங்கன்னா இவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, இல்ல அர்ச்சனை பண்ணா அங்கேயே உட்காந்து அமர்ந்து ஒரு 10 நிமிஷமா இருந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அந்த வரக்கூடிய பிரச்சனை தவிர்க்கக்கூடியதா இருக்குது. இது வந்து மேம் துளாராசிக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த மருத்துவ ரிலேட்டடா இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் ஏதாவது இருக்குமா மேம்? துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் சனி வக்கரத்துல இருக்காரு. அப்ப ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நோய் பயத்தை கொடுத்துருவாரு. அது இவங்களுக்கு இல்லை, இவங்களுடைய குழந்தைகளுக்கு. இது நடக்குமோ, இப்படி இருக்குமோ, ஆனா ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஒரு பயம் இருக்கும், குழந்தைகளை பற்றிய பயம். அது துலாத்துக்கான ஒரு துலாத்துக்கான ஒரு 5ல ராகு இருக்காருல்ல, 6ல சனி வக்கரமா இருக்காரு. 5ல ராகு இருக்கிறதுனால ராகு எங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு மாயை ஒரு பயத்தை தான் கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இவங்க குழந்தைகளை பத்தியே பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பயம், ஏதாவது ஒரு இருக்குமோ, ஏதாவது செஞ்சிருமா பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் துளாராசிக்காரங்க இந்த குழந்தைகளை பற்றிய பயம் இருந்ததுன்னா மசூதியில போய் தண்ணி எரிஞ்சு ஒரு தாயத்தை போட்டா போதும், சரியாயிரும். ஓகே, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஆமா, குழந்தைகளை பற்றிய பயம் இருக்கிறப்ப வந்து இப்ப நடப்பு காலங்கள்ல இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் ராகு 5ல இருக்கிறதுனால, சனி வேற வக்கரத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சனி ராகு டச் பண்றதுனால வந்து இந்த பிள்ளைகளை பற்றிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன இப்படி செய்யறானே, பயப்படுறானோ, ஒரு வேலைக்கு பயந்துருப்பானோ, என்னன்னு தெரியாது. முதல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியாது. எங்க டாக்டர் போனா ஒண்ணுல இருந்தா சொல்லுவாங்க, ஆனா விரைய செலவாகிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் சிம்பிளான வழி, சரியாயிரும். ஓகே மேம். இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே கோச்சார பலன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30% தான் கேட்கும். நம்ம சொல்ற பலன்கள் எல்லாமே இருக்கும், பாத்துக்கங்க. மற்றபடி உங்களுடைய சுயசாதகம் தான் முழுமையா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே நேரம் நம்ம சொல்ற இந்த மாவிளக்கு தீபம் அப்படி சில பேருக்கு வந்து யோசனையா இருக்கலாம், என்ன மாவிளக்கு தீபம் போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஏன்னா நம்ம மற்ற விளக்கு போட்டா அது யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்ப அந்த மாவிளக்கு தீபம் போடுறப்ப வந்து அது வந்து அங்க தீபம் ஏற்றி வச்சுட்டோம்னா அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க இல்ல பசியில யாராவது வர்றவங்க கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது ஒருத்தருக்கு உணவாக போகுது. இன்னொன்னு எடுத்து சாப்பிடலாம் பரவாயில்ல, எடுத்து நம்ம வந்து குப்பையில போட்டாலுமே பாருங்க எறும்புகளுக்கு உணவாகும். எறும்புகள் புழுப்பூச்சிகளுக்கு உணவகத்தீங்களா. இதே நேரத்துல அந்த எறும்பு சாப்பிட்டாலே வந்து 100 பிராமணருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தது அர்த்தமாகும். அப்ப நம்ம போடுற மாவிளக்கு எத்தனை பேத்துக்கு நமக்கு வந்து உணவாக போகுது. அந்த ஒரு துணுக்கு அந்த எறும்பு நம்ம எடுக்கிற உணவானது பாருங்க 2.5 வருஷத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப ஒருத்தருடைய ஜென்மச்சரி 2.5 வருஷம், விரைச்சரி 2.5 வருஷம், பாரசரி 2.5 வருஷம். இதனாலதான் பாருங்க மாவிளக்கு தீபம் போடுறது முக்கியத்துவம் இதுதான். ஓகே, ஆமா, அந்த மாவிளக்கு தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேம் இவ்வளவு அழகா வந்து ஒரு பரிகாரத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான வந்து பரிகாரங்கள் செய்யணும், எதுல கவனமா இருக்கணும், எதோ உங்களுக்கு நல்லது கொடுக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் மேம். ரொம்ப நன்றி.